வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாழை அறுவடை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே வாழை தான். எல்லோரும் பார்த்துட்டு கண்ணீரோட வெளியே வராங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வாழையை வந்து வெட்ட போகிறவங்களோட வாழை விவசாயி தான் கண்ணீரோட இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் யாருக்கு தெரியாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து நம்மளோட செவ்வாழை தோட்டம். இந்த தோட்டத்தில் வந்து இந்த காட்டில் நம்ம இதுதான் முதல் முறையாக செவ்வாழை போடுறது. இதுக்கு முன்னாடி நேந்திரம் தான் போட்டுருந்தோம். சரி, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வாழை வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டது. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பை வந்து மீட் பண்ணலை. வாழை மாதிரியே அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து கன்று வந்து நம்மளும் இன்னொரு செவ்வாழை காட்டிலேருந்து தான் பிடிங்கி போட்டோம். அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து விளைஞ்சது, நல்லா விளைஞ்சிருந்தது. சரி, இந்த வருஷம் அதே மாதிரி விளையும் நினச்சிட்டு நீங்கள் கன்று போட்டது வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் சரியில்லை. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, போன வருஷம் வந்து வெயில் கம்மியாக இருந்துச்சு, இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருந்துச்சு. நம்மளுக்கு வெயில் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு வந்து வாழை வந்து உடக்கட்டாக போச்சு. உடைதள்ளும் சமயத்தில் வந்து வெயில் அதிகமாக போனதுனால இல்லை சிறுத்து போச்சு காய். அப்புறம் 4 சீப்பு தான் வந்துருக்கு, 6 சீப்பு வர்ற இடத்துல. இப்போ அதுதான் முதல்ல வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல் அறுவடை பாருங்கள், காயெல்லாம் கொஞ்சம் குட்டை குட்டையாக இருக்குது. போன வருஷம்லாம் கொஞ்சம் நீளமாக இருந்தது. அப்புறம் 6 சீப்பு இருக்கும், இப்போ 4 சீப்பு தான் இருக்குது. அது வந்து வாழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாழை பராமரிப்பு பணிகள் அப்படின்னு இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து தாருக்கு வந்து சருகு கட்டுறது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் கொடுத்துருப்போம். அதாவது கலரு சிவப்பு நிறமாக வர வேணும் அப்படிங்கிறதுக்காக, வெயில் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சருவு கட்டி இருக்கிறோம். நீங்கள் இன்னும் விளக்கம் வேணும்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம சருவு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, எந்த வாழை வந்து திரண்டிருக்கு அப்படின்னு பார்த்து திரண்ட வாழையை வந்து வெட்டிடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆள் இப்படி சரக்குன்னு அறுத்து விட்டுறாரு. கீழே நின்று ஒருத்தர் பிடிச்சிக்கிறாரு. போன வருஷமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தார பிடிக்கிறவர் திணறுவார். அவர் கையில் விழுகும்போது ஏன்னா அந்தளவுக்கு வெயிட் இருந்தது. பார்த்திங்கன்னா அவர் ஈஸியாக பிடிச்சி கீழே இறக்கி வைக்கிறாரு. போன வருஷம் நமக்கு ஆவரேஜாக வந்து எல்லா தாரும் பெரிய தரிசன தாரம் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோவுக்கு மேலே வந்துச்சு. இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோ தான் வருது. ஏன்னா வந்து தண்டுக்கு ஒரு 2 கிலோ அவங்க கழிச்சிட்றாங்க. இவ்வளோ பெரிய தண்டோடு இருக்கிறாங்கல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீப்புக்கு பக்கமாக தான் கட் பண்ணிடுவாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம். பாருங்கள், இது வந்து 75% தான் வந்து முத்துனது. 100% முத்தின வாழை கிடையாது. செவ்வாழை அறுவடையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே 75%, 80% முத்தி இருந்ததுனாவே போதும். அதுக்கு மேலே 100% விட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா வாழை வெடிச்சிடும். வாழை வந்து பழம் வந்து வெடிச்சிருச்சுன்னா வேலைக்கே ஆகாமல் போயிருந்த செவ்வாழை பழம் மட்டும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கூட பிரயோஜனமாக இருக்காது. வெடித்த பழம் வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் பழைய வீடியோவில் பாருங்கள். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தார் எடுத்துகிட்டு சுமக்கிறாரு. ஒரு 3 தார் வச்சுக்கிறாங்க. ஒரு டைம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தார் எடுத்து 3 தார் வச்சுக்கிறாங்க. இந்த டைம் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் எடுத்து வச்சுக்கிறாங்க. வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொருத்தர் பக்கத்தில் நின்று அவருக்கு எடுத்து வச்சுருவார். அப்படி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போது 80% முத்தினதாரர்களை பார்த்து வெட்டிட்டாங்க. இதெல்லாம் நம்மளும் பின்னாடியே போய் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ கொஞ்சம் காயெல்லாம் வரத்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிஞ்சியும் வெட்டிடுவாங்க. அதை பார்த்துக்கணும். அது போக முத்துனது ஒவ்வொரு சருவத்தில் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அடுத்த டைம் வெட்டுறதுக்கு வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது வெடிச்சிரும். ஆனாலும் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும் அவங்க வெட்டும்போது. அப்போ தான் வந்து முத்துனதையும் கரெக்டாக சொல்ல முடியும், பிஞ்சியும் வெட்டுறதுக்கு இல்லாமல் அவங்ககிட்ட சொல்ல முடியும். இப்போது இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கல்லக்கன்று வந்துருக்கு. சைடில் அந்த கண்ணை வந்து ஒரு டைம் மட்டும் நம்ம அறுத்து விட்டுருக்குறோம். இனி அடுத்த டைம் வர்றதை அப்படியே நம்ம கட்டை அப்படி சைடில் அந்த பக்க கண்ணை அப்படி விட்டுடலாம். இந்த காட்டை அழித்து பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கு. ஏன்னா இதை அழிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும். வாழை வெட்டானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் வாழை ஓடுறது அப்படின்னா அதுக்கு தனி செலவாகும். அதனால் இதில் பக்க கண்ணுகளே அப்படி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. பாருங்கள், தாரை கொண்டு வந்து வச்சிட்றாங்க. அங்கே தோட்டத்துலேருந்து வெட்டிட்டு வந்து வண்டி எங்கே நிற்குதோ அந்த இடத்துல வந்து தாரை வச்சுட்டு அதுக்கப்புறம்
இந்த தாரில் வந்து மேலே இருக்கிற தண்டெல்லாம் வெட்டிடுவாங்க. அளவாக அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. அடி கீழே சீப்பு அதெல்லாம் அடி இருக்கிற தண்டை அங்கே முன்னாடி வெட்டிட்டு வந்துடுறாங்க தோட்டத்துலேயே. இப்போ இந்த வாழைக்காய் வந்து இப்படி தாரை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் இதில் வந்து தண்டு வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அளவாக வெட்டி எடுத்துட்டு அது போக வந்து எடை போடும்போது ஒரு தாறு 10 கிலோ வருதுன்னு வச்சுங்க, அதில் வந்து 2 கிலோவை தண்டுக்கு கழிப்பாங்க. சென்னைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு 8 கிலோ தான் மிச்சம் வரும். இதே வந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்தால் 2.5 கிலோ கழிக்கிறாங்க தண்டுக்குன்னு. அப்படி கழிச்சாங்கன்னா கடைசியில் காட்டுக்காரனுக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. ஏன்னா நம்ம கண்ணு போடும்போது ஒரு கண்ணு 5 ரூபாய்ன்னு வாங்கி போடுற கூலி 10 ரூபா 5 ரூபா. அப்போ கண்ணு போட்டோன்னு 5 ரூபா செலவு பண்ணுறதா இருக்குது. அதுபோக வருஷம் 10 மாதம் நிற்குது. இது வந்து 5 மாதம் ஆகு வெட்டாக இருக்குது. 5 மாதத்து வரைக்கும் நம்மளுக்கு ஆகிற செலவெல்லாம் போட்டு பார்த்தோம்னா இப்போ விலை 50 ரூபாய்க்கு விற்கிறதுனால பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து கையை கடிக்கல. இல்லைன்னா இந்த வருஷம் இடம் இல்லாமல் தார் சரி இல்லாமல் காய் செலுத்து போனதுக்கு நம்ம கையை கடிச்சிருக்கோம். முட்டு வலி போட்ட காசை நம்ம எடுத்துருக்க முடியாது. ஏதோ விலை கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வருஷம் கையை கடிக்காமல் நம்ம போட்ட காசை எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ காயை ஒரு பிச்சு போட்டுறாரு பாருங்களா. அது வந்து வெடிச்சு காய். இங்கே வந்து தாரை இறக்கி வச்சதுக்கப்புறம் எல்லா தாரையும் செக் பண்ணுவாங்க. பழம் வந்து காய் வெடிச்சிருக்கா அப்படின்ட்டு. காய் வெடிச்ச காயெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. அந்த காயில் வந்து அவங்க சேல்ஸ் பண்ண முடியாதுவாங்க. இது நியாயமான இதுதான். இது நம்ம வந்து ஒன்றும் தடுக்க முடியல. அது வந்து திரண்டுருச்சுன்னா வெடிச்சிடும் செவ்வாழை. இப்போது வெடிச்சு போட்டு மீதி காயெல்லாம் இருக்குது, ரெடியாக இருக்குது. பாருங்கள், காய் வந்து பார்த்தீங்கன்னா குட்டையாக இருக்குது. நீளமாக இருக்க வேண்டிய காய் எல்லாம் தண்டு சிரிச்சு போச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வெயிலெல்லாம் வந்து கருகி இருக்கும், தண்டு வெந்து போன மாதிரி. தாரை சிறுத்து இந்த வருஷம் நமக்கு நல்ல விளைச்சல் வந்துச்சுன்னா விலை இருக்கிறதுக்கு நல்லா விற்றுருக்கலாம். இப்போ விளைச்சல் சரியில்லை. பாருங்கள், அவருக்கு தேவையான அளவுக்கு தண்டை வெட்டிக்கிறாரு. மேலே இந்த தண்டை மீதி இருக்கிற தண்டுக்கு தான் 2 கிலோ கழிப்பாங்க. இப்படி தண்டெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போன வருஷமெல்லாம் நமக்கு எடைக்கு அதிகமாக இருந்ததுனால தார் நல்லா இருந்ததுனால பெரிய தாராக இருக்கிறதுனால நமக்கு அவங்க ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து எடை மிஷின் வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சு போட்டாங்க. ஆனால் இந்த டைமில் சின்ன தாருங்கிறதுனால லாரி வர லாரி அவங்க ஓட்டிகிட்டு வந்த லாரி சின்ன வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுறாங்க லோடு பண்ணுறதுக்கு. அதுபோக எடை போடுறதுக்கு வந்து ராத்துல கொண்டு வந்துட்டாங்க. 3 காலை நெட்டி அதுலேயே எடை போட்டுக்கிற மாதிரி தாருகளை. பாருங்க, இப்படி அந்த தாரை வந்து ஒவ்வொன்றுக்கும் கயிறு வச்சுக்கிறாங்க. அந்த கயிறை வந்து சுருக்கு போட்டு அந்த தாரை தூக்கி ராத்தலில் மாற்றி எடை போட்டுடுறாங்க. போன வருஷம்லாம் ஸ்கேலில் ஓட்ட வாழ்த்தாரு, இந்த வருஷம் இப்படி போடுறாங்க. இது வந்து போட்டாங்கன்னா 10 தாரு 8 தாரு அப்படி போடுவாங்க. ஒரே இதை தான் 10 தார் முதல் டைம் போட்டாங்கன்னா அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் 10 தாரை போட்டு வருவாங்க. அப்புறம் மொத்தமாக எடை சொல்லிடுவாங்க. அப்புறம் நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக எத்தனை தார் ஆகிருக்கோ அத்தனை தாருக்கு 2 கிலோவை கழிச்சிட்டு மீதி தான் நமக்கு எடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்க ரெகுலராக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எல்லா வேலையும் மடமடன்னு பண்ணிடுவாங்க. நமக்கு நாமளும் புதுசாக பண்ணுறோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த வருஷம் நீங்களும் செவ்வாழை போட்டு உங்களுக்கு வந்து லாபமாக நட்டமாங்கிறத வந்து நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட்டும் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா நமக்கு நிலவரம் நாட்டு நிலவரம் எப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்குவோம். இதை பார்க்குறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் தோட்டத்தில் செவ்வாழை பயிரிட்டு இருந்தீங்களா? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த வருஷம் லாபம் பார்த்துட்டிங்களா? இல்லை போட்ட கஷ்டம் எடுத்தீங்களா? இல்லை நஷ்டமாயிடுச்சா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதே மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போ இந்த வருஷமே வந்து வெயிலின் தாக்கம் அதிகமானதுனால தான் நம்ம விளைச்சல் கம்மின்னு நினச்சிக்கலாம். லோடு பண்ணுறது பாருங்க, முன்னாடி போய் அவங்க கதல் கை வெட்டிட்டு வந்ததை லோடு பண்ணுறாங்க. இனி வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம செவ்வாழை நடவு வீடியோ வந்துட்டு இருக்கு, அதை ரெடி பண்ணி போடுறோம். நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். செவ்வாழை நடவு வீடியோ தான் அடுத்த வீடியோ வரும். நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அது சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம முயற்சி பண்ணி போட்டுடுறோம்.